இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அது என்ன துவா? இன்ஷா அல்லாஹ் வாங்க இப்ப நம்ம ஹதீஸ்குள்ள போகலாம். ஹனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்ன பண்றாங்கன்னா, பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. நுழையும் போது ஒரு மனிதர் இப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பிரார்த்தனை செய்யறாருங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீயே பேரருளாளன், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இன்றி படைத்தவன், மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவன். அந்த துவாவை நம்ம இன்னும் புரிஞ்சு படிக்கும் போது, இப்ப நம்ம அரபிக்ல சொல்லும் போது நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு புரியலைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ஏனோ தானோன்னு படிப்போம். இன்ஷா அல்லாஹ் அரபிக் வித் தமிழ் ரெண்டையும் சேர்த்து சொல்லப்படும் பொழுது அப்படி படிக்கும் போது கண்டிப்பா நமக்கு நம்ம புரிஞ்ச அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல இந்த வார்த்தைகள் அங்கீகரிக்கக்கூடியதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் அரபிக்கும் வித் தமிழ் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். கண்டிப்பா இதை தஜ்வீத் முறைப்படி நீங்க முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துவாவும் சரி என்னுடைய துவாவும் சரி அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, அல்லாவே நான் உன்னிடத்தில் என்னுடைய தேவைகளை கேட்கிறேன். பி அன்ன லக்கல் ஹம்த், உனக்கே புகழ் அனைத்தும். லா இலாஹ இல்லா அன்த், உன்னை அன்றி வணங்கி வழிபட வேறு நாயன் இல்லை. அல் மன்னானு பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த். அல் மன்னானு அதுக்கு மட்டுமான மீனிங்க பாருங்க. உபகாரம் செய்யக்கூடியவன், கொடை கொடுக்கக்கூடியவன், வாரி வழங்கக்கூடியவன் யா அல்லாஹ் நீ. பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி, வானமும் பூமி இல்லாமல் இருந்து படைத்தவன் யா அல்லாஹ் நீ. அல்லாஹு அக்பர். யா தல் ஜலாலி வல் இக்ராமி, கண்ணியமும் மகத்துவம் மிக்கவன் யா அல்லாஹ். அதுக்கப்புறம் யா ஹய்யூ யா கய்யூமு, என்றும் உயிருடன் இருப்பவன் யா அல்லாஹ், நித்திய ஜீவன் யா அல்லாஹ், அனைத்து மக்களுடைய காரியத்தை நிர்வகிப்பவன் யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவா எவ்வளவு கண்ணியமும் மகத்துவம் கொண்டிருக்கு பாருங்க. இந்த துவாக்குன்னு ஒரு தனி பேரே இருக்கு. அந்த துவாவுடைய பேர் என்ன சொல்லி பார்ப்போமா? என்னன்னா, அல்லாவின் மகத்தான திருப்பெயரை, இஸ்முல் அல் அஸாம். சரி, இஸ்முல் அல் அஸாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவா அதிகமான ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆதாரத்தை கொடுத்திருக்கேன், நீங்க அதை கவனிச்சுக்கோங்க. சரியா? இந்த துவாவை இந்த தலைப்பின் கீழ் கூட நீங்க தேடலாம். இஸ்முல் அல் அஸாம் அப்படின்னா அல்லாவின் மகத்தான திருப்பெயர். திருப்பெயரை கொண்டிருப்பதற்காக பெரிதும் அறியப்படுகிறது இந்த துவா. துவாவும் சொல்லலாம், ஹதீஸும் சொல்லலாம். சரி, இதை நான் ஒரு தடவை அரபிக்ல ஃபுல்லா போட்டுறேன். ஓகேவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த், லா இலாஹ இல்லா அன்த, அல் மன்னானு பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த், யா தல் ஜலாலி வல் இக்ராமி, யா ஹய்யூ யா கய்யூமு,